بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், தோழர்கள், அந்த தூய வழியில் இவர்கள் எல்லாம் பயணித்தார்களோ, பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ, பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபர் மாதம், இந்த சஃபர் மாதத்துடைய அதாவது இறுதி புதன்கிழமை, இப்ப வரக்கூடிய புதன்கிழமை என்பது இந்த மாதத்தின் இறுதி புதன்கிழமை. இதை நமது சமூகத்தில் ஒடுக்கத்து புதன் என்றும் அழைப்பார்கள். ஒடுக்கத்து என்று சொன்னால் அது இறுதியானது என்பதற்காக இவ்வாறும் இதை அழைப்பார்கள். இந்த நாளில் நமது சமூகத்தில் பல ஊர்களில் பலவிதமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மூட நம்பிக்கைகளும் பரவி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். என் அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவை, அழைப்பு பணியை நீங்கள் எடுத்தால், அவர்களுடைய அழைப்பு பணியின் ஒரு பிரதான பகுதியாக எது இருந்ததென்றால், அன்றே அந்த சமூகத்தில் எவைகளெல்லாம் மூட நம்பிக்கைகளாக காணப்பட்டனவோ அவற்றையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் களை எடுத்தார்கள். அவைகளுக்கு முன்னால் நபி அவர்கள் மௌனம் காக்கவில்லை, அமைதி காக்கவில்லை. அவற்றை உடனுக்குடன் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தி அதிலிருந்து சமூகத்தை விடுவித்தார்கள். இந்த சஃபர் தொடர்பாகவே ஒரு ஹதீஸை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறார்கள் என்றால், லா சஃபர என்று சொல்கிறார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், லா அதுவா என்றும் அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். வலா தியரா என்று சொல்கிறார்கள். வலா ஹாமா என்று சொல்கிறார்கள். 4 விஷயங்களை சொல்கிறார்கள். இந்த 4ம் அன்றே அந்த சமூகத்தில் காணப்பட்ட தவறான நம்பிக்கைகள். அந்த 4ஐயும் ஒரே ஹதீஸிலே சொல்கிறார்கள். அதில் முதலாவது விஷயம் என்ன சொல்கிறார்கள் என்றால், லா அதுவா, அதாவது தொற்று நோய் என்பது கிடையாது
என்று முதல் விஷயம் சொல்கிறார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு கிராமப்புற அரபி என்ன கேட்கிறார் என்றால், யா ரசூலல்லாஹ், இப்ப ஆரோக்கியமான ஒட்டகங்களுக்கு மத்தியிலே ஒரு சிரங்கு பிடித்த ஒட்டகத்தை நாம் கொண்டு சென்றால் அவைகளுக்கும் அந்த சிரங்கு என்பது பரவி விடுகிறதே, அவைகளுக்கும் அந்த நோய் மாறி விடுகிறதே, அப்படி என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது என்று ஒரு கேள்வி, ஒரு சந்தேகத்தை எழுப்புறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவங்க திருப்பி அந்த மனிதரிடம் கேட்கிறார்கள், முதலாவது ஒரு ஒட்டகத்துக்கு சிரங்கு பிடித்ததே, அது எப்படி பிடித்ததுன்னு நபி அவங்க கேட்கிறாங்க. முதல்ல ஒரு ஒட்டகத்துக்கு அந்த நோய் ஏற்பட்டுச்சா இல்லையா, அது எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்கிறாங்க. அப்ப எனவே நபி அவர்கள் இங்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், நோயை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ், நோயை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். அப்ப நபி அவர்கள் தொற்று நோய் இல்லை என்று எதை சொல்றாங்கன்னா நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நபி அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், அதாவது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மஜ்தூம் என்று சொல்லி ஹதீஸ்ல வருது ஒரு வாசகம், அதாவது தொழுநோய். அப்ப தொழுநோய் உள்ளவர்களோடு நீங்கள் இருக்கக்கூடாது. நபியிடம் அவ்வாறானவர்கள் பையத் செய்ய வந்த போது நபி அவங்க தூரத்திலிருந்து அவங்கள்ட்ட பையத் எடுத்தாங்கன்ற செய்தி எல்லாம் இருக்கிறது. அப்ப இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நபி அவங்க எப்படி சொல்றாங்கடா, அறியாமை காலத்துல தொற்று நோய் சம்பந்தமாக இருந்த நம்பிக்கை வேற. எப்படியான நம்பிக்கை இருந்துச்சு என்றால், தொற்று நோய்க்குத்தான் அதற்கே ஒரு சக்தி இருக்கிறது, தொற்று நோய்க்கு அந்த நோய்க்கு ஒரு சக்தி இருக்கிறது, அந்த நோயுடைய சக்தியால் அது பரவுகிறது என்று நம்பினாங்க. இப்ப நபி அவர்கள் இந்த நம்பிக்கையை தான் உடைத்தார்கள். நபி அவங்க சொன்னாங்க, இப்படி தொற்று நோய் கிடையாது, அல்லாஹ் நாடினால் இருக்கிறது. எப்படி இருக்கிறது, அல்லாஹ் நாடினால். இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஒரே நோய் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கும் வராது. அது சில நேரம் என்ன செய்யும், இன்னொருவருக்கு வர வாய்ப்பு உண்டு, ஆனா எல்லோருக்கும் வருமா? இப்ப நாங்களே நிதர்சனமா பார்க்கிறோம். அப்ப இது நமக்கு என்ன சொல்லுது, அல்லாஹ் நாடினால் அங்க என்ன நடக்கும், அல்லாஹ் நாடினால் வரும். அதனால மார்க்கம் என்ன சொல்லலன்னு சொன்னா, நீங்க அங்க போய் அவர்களோடு தொற்று நோய் ஒன்று வரும் போது அங்கே உட்காருங்கன்னு சொல்லல, நீங்க பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தாஊன் என்ற நோய் இருக்குதா இல்லையா, பிளாக் என்று சொல்லுவோம், அந்த நோய் ஒரு ஊரில் இருப்பதாக கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்கள் செல்லக்கூடாது, அந்த ஊரில் உள்ளவர்களும் ஊரில் இருந்து வெளியே வரக்கூடாது. இப்ப கொரோனா காலத்தில் இதை அப்ளை பண்ணாங்க, நாங்க பார்த்தோம், இந்த ஹதீஸ் செயல்படுத்தப்பட்டுச்சு. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இப்படியும் மார்க்கம் சொல்லுது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நபி அவர்கள் தொற்று நோய் கிடையாது என்று சொன்னது எது என்றது நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். புரியுது அவங்க சொல்றது, நபி அவர்கள் சொன்னது அன்று ஜாஹிலிய காலத்திலிருந்து அந்த நம்பிக்கை, இவ்வாறு தொற்று நோய் கிடையாது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நபி அவங்க சொன்னாங்க, சஃபர் மாத பீடை என்பது கிடையாது. சஃபர் மாதம் என்பது ஒரு பீடையான மாதம் அல்ல. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இஸ்லாம் என்ன செய்யாது, காலத்தை குறை கூறுவதை அனுமதிக்காது. காலத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, குறை கூறக்கூடாது. மாதத்தையோ நாளையோ நேரத்தையோ இவைகளை குறை கூறுவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள், லா தசுப்புத்தஹர். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், நானே காலமாக இருக்கிறேன் என்றா என்ன விளக்கம், நான் தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கிறேன். இப்ப சிலவங்க குர்ஆன்ல ஒரு வசனத்தை கொண்டு வருவாங்க. என்ன வசனம் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா, நஹஸ் என்ற வார்த்தை இருக்குதா இல்லையா, குர்ஆன்ல என்ன வார்த்தை இருக்குது, நஹஸ் என்ற வார்த்தை குர்ஆன்ல இருக்குதா இல்லையா. இப்ப ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்ததை குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான், ஃபி யௌமி நஹஸ் என்று சொல்கிறான். நஹஸுடைய நாளில், நஹஸ் என்ற என்ன, துர்ப்பாக்கியம், ஒரு துர்ப்பாக்கியமான நாளில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுதா இல்லையா. அவங்களை நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படின்னா, நீங்க சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தை எடுங்க. சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்துல ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டது அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறான் என்றால், அதாவது இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரா, எப்படி வருது, சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம் என்று வருது. அவர்களுக்கு அந்த அழிவுக்குரிய காற்று எத்தனை நாள் என்றால், தொடர்ந்து 7 இரவுகளும் 8 பகல்களும் வீச செய்தோம் என்று அல்லாஹ்.
7 இரவுகளும் 8 பகல்களும். இப்ப நாங்க திருப்பி என்ன கேட்கிறோம்டா, இப்ப உங்களோட வாதப்படி 7 நாளும் கூடாது, அப்படித்தானே? அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவனோட அழிவை பற்றி சொல்லும் போது 7 இரவுகளும் 8 பகல்களும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது துர்ப்பாக்கியம் உள்ள நாள் என்றால் வாரத்தில் உள்ள 7 நாளும் என்னதான்? துர்ப்பாக்கியமான நாட்கள் தான். அப்ப இதனுடைய விளக்கம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம் ஆஷூரா நாள நோன்பு இருக்கிறோம். ஏன் நோன்பு இருக்கிறோம்? ஆஷூராவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் ஒரு சிறந்த நாள், ஒரு சிறந்த நாள். ஏன் சிறந்த நாள்? அந்த நாளில் அல்லாஹ் மூசாவுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், அவர்களை ஏற்ற மக்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதே நேரத்தில் யாருக்கு மோசமான நாள்? யாருக்கு மோசமான நாள்? ஃபிரௌன். அப்ப ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் அது மோசமான நாள். அப்ப எனவே இப்ப நாம் எந்த பக்கம் இருக்க வேண்டும்? நாம் இருப்பது எந்த பக்கத்தில்? நாம் இருக்க வேண்டும் மூமின்களோடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? மூசாவுக்கு நான் மிக தகுதியுடையவன் என்றாங்க. நபி அவர்களும் நோன்பு இருக்கிறாங்க, மூமின்களுக்கு நோன்பு நோக்குமாறும் சொல்கிறார்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, ஒரு நாள் நல்லது கெட்டது என்று முடிவு செய்வது அவருக்கு நடப்பதை வைத்துதான். அப்ப அந்த நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிகச்சிறந்த நாள். எனவே அது மூமின்களாகிய நமக்கும் சிறந்த நாள். அதே நேரத்தில் ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் அது மோசமான நாள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இது நாளோடு சம்பந்தப்படுதா, நிகழ்வோடு சம்பந்தப்படுதா? எதோடு சம்பந்தப்படுது? நிகழ்வோடு சம்பந்தப்படுது. நீங்க ஒரு ஊர்ல எடுத்தீங்கன்னா ஒரு வீட்டுல திருமணம் நடக்கும், இன்னொரு வீட்டுல மையத்து நடக்கும். இவர்களுக்கு அது என்னது? சிறந்த நாள், அவர்களுக்கு அது மோசமான நாள். நிகழ்வை வைத்து முடிவு செய்யப்படுமே தவிர அந்த நாள் மோசமா? இப்படி மார்க்கம் சொல்லித் தரல. இதை நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னார்கள். அப்ப ஜும்மாவுடைய நாள் சிறப்பென்றால் அதில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாள்ல சுன்னத்தான நோன்பு வைக்காதீங்கன்றாங்க. அப்ப எனவே நோன்பு சிறப்பு என்பதற்காக இந்த நாள்ல நமக்கு ஒரு சுன்னத்தான நோன்பை வைக்க முடியாது. இந்த சிறப்பான நாள நபி அவங்க என்னென்ன செய்ய சொன்னார்களோ அவற்றைத்தான் செய்ய வேண்டும். சரி என் அருமை சகோதரர், சரி இப்ப இந்த ஒடுக்கத்து புதன் அந்த ஹதீஸுடைய 2வது பாதியம் முடிச்ச சஃபர் மாத பீடை என்பது கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் சஃபர் மாத பீடை என்பது கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா, அந்த சமூகத்துல அறியாமை காலத்துல அவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சஃபர் மாதத்துல செய்யறது கிடையாது. ஒரு திருமணம், நல்ல விடயங்கள் எதையும் சஃபர் மாதத்துல செய்ய மாட்டாங்க. நபி அவர்கள் இதை தகர்த்தெறிந்தார்கள், சொன்னார்கள் இப்படி ஒரு விடயம் நம்பிக்கை கிடையாது, சஃபர் மாத பீடை என்று ஒன்று கிடையாது. அதே மாதிரி அவங்க இன்னொரு மாசத்தை பீடையான மாசமா கருதினாங்க. அது என்ன? ஷவ்வால் மாதம். நபி அவங்க ஷவ்வால் மாதத்துல தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்யறாங்க. அதை செயல் மூலமாக உடைத்து காட்டினாங்க. செயல் மூலமாக நபி அவர்கள் அதை உடைத்து காட்டினார்கள். அப்படி ஒன்று கிடையாது. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, சஃபர் மாதம் எப்படி ஏனைய மாதங்களோ அதே போன்ற ஒரு மாதமே தவிர அதுல எந்த ஒரு பீடையும் கிடையாது. எனவே நீங்கள் உங்களுடைய நல்ல காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். சரி, 3வது என்ன? வலா தியரா. தியரா என்ன? சகுனம் என்பது கிடையாது. சகுனம். இப்ப நாங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்மில் பலரிடம் சகுனம் என்ற நம்பிக்கை ஏதோ ஒரு அடிப்படையில தாக்கம் செலுத்துது. ஏதோ ஒரு அடிப்படையில அது தாக்கம் செலுத்துவதை பார்க்கிறோம். புரியுது அவங்க சொல்றது? ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஒரு விரும்பாத ஒரு விஷயத்தை அவர் பார்த்துட்டாரண்டா, அவர் விரும்பாத ஒன்றை பார்த்து விட்டால் இந்த காரியம் என்ன செய்யாது, உருப்படாது என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள் ஏற்படுது. எப்படி ஏற்படுது? இந்த காரியம் உருப்படாது, இந்த காரியம் சரியாக நிறைவேறாது என்ற மாதிரியான அந்த நம்பிக்கையில் ஓரத்துல வருதா இல்லையா? அப்ப இது கூடுமா? இதை நபி அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருவது, நீங்க பாருங்க, ஒரு ஹதீஸ் இருக்குது, நாளை மறுமையில 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த ஹதீஸ் நீங்க எடுத்து படிச்சீங்கடா, அதுல எந்த ஒரு இபாதத்தும் வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹதீஸ்ல நீங்க எடுத்து படிச்சீங்கடா, அதுல ரசூலுல்லாஹ் இரவில் நின்று வணங்கியவர்கள், பகலில் நோன்பு நோற்றவர்கள், குர்ஆனை இப்படி எந்த இபாதத்தையும் அந்த ஹதீஸ்ல சொல்லல. அந்த ஹதீஸ்ல நபி அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க கவனிச்சீங்கடா, எல்லாம் நம்பிக்கை சார்ந்தது.
அந்த 70,000 பேர், கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போற 70,000 பேர் என்ன பண்புகளுக்குரியவர்கள் என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். வலா யததையரூன், ஹதீஸ்ல வருது. சகுனம் அங்க தைரண்ட வார்த்தை வருது. தைரண்ட பறவை. ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுதுண்டா, ஜாகிலிய காலத்துல அவங்க ஒரு காரியத்தை செய்ய முன்னால ஒரு பறவையை பறக்க விடுவாங்க. அந்த பறவை வலது பக்கம் போனுச்சுண்டா காரியத்தை செய்வாங்க. அந்த பறவை இடது பக்கம் பறந்தால் அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு முறை அவர்களிடம் இதை சொல்லாங்க இல்லை என்று. அப்ப இது மட்டுமல்ல, எதையெல்லாம் சகுனம் என்று வருதோ, இப்ப பூனை வந்து குறுக்கே போகுது அல்லது வேறு இப்படி பல விஷயங்கள் சமூகத்தில் இருக்குதா இல்லையா? ஒரு மலட்டு பெண் முன்னால வந்தா அதை ஒரு அபசகுணமாக பார்க்கக்கூடிய இப்படி பல விஷயங்கள் சமூகத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா, மோசமான நம்பிக்கைகள், இதெல்லாம் இஸ்லாம் தகர்த்தெறிந்தது. சகுனம் என்பது கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஹதீஸ்ல அந்த 70,000 பேர் ஹதீஸ் எடுத்தீங்கடா, அந்த 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போற ஹதீஸ்ல வலா யததையரூன், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். அடுத்து என்ன? வலா யஸ்தர்கூன், பிறரிடம் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டாங்க. பிறரிடம் எனக்கு கொஞ்சம் ஓதி பாருங்கன்னு கேட்க மாட்டாங்க. நீங்க ஓதி பாருங்கன்னு கேட்கறது தடையா? மார்க்கத்துல தடை கிடையாது, அனுமதிக்கப்பட்டது. ஆனா நீங்க இந்த சிறப்பை அடைவதாக இருந்தா இதை தியாகம் செய்யணும். பிறர்கிட்ட நீங்க என்ன கேட்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் ஓதி பாருங்கன்னு கேட்கணும். நீங்களாக ஓதிக்கொள்றதுக்கு அதுக்கு இங்க தடை வரல. இந்த செய்தியில சிறப்பு வந்து அந்த சிறப்பை நீங்க அடைவதாக இருந்தா இதை தியாகம் செய்யணும். எதை? பிறரிடம் நீங்கள் ஓதி பார்க்குமாறு கேட்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் ஓதி பாருங்கன்னு கேட்கக்கூடாது. நீங்களாக ஓதிக்கொள்வது அது ரசூலுல்லாஹ் செய்தார்கள். நபி அவங்க தனக்கு என்ன செஞ்சாங்க? சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் அத்தியாயங்கள் ஊதி நபி அவங்க தனது உள்ளங்கைகள் ஊதி மேல உடம்புல எல்லாம் தடவுவாங்க. ஹதீஸ் புகாரில இருக்கிறது. எனவே அது இங்க இந்த ஹதீஸ் சொல்ல எதை சொல்லுதுன்னா, பிறரிடம் கேட்கக்கூடாது. இந்த மறுமையில் நீங்க இந்த சிறப்பு அடைவதாக இருந்தா. அடுத்து என்ன? வலா யக்தவுன், நெருப்பால் சூடிட்டு அவங்க சிகிச்சை செய்ய மாட்டாங்க. இப்ப நெருப்பால சூடிட்டு சிகிச்சை செய்யற முறையை பொறுத்தவரையில மார்க்கத்துல தடுக்கப்பட்டதல்ல. ஆனா இந்த சிறப்பு அடைவதாக இருந்தா செய்யக்கூடாது. இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கரண்ட்ல கூட சில சிகிச்சை முறையை செய்யலாம். கரண்ட்ல கூட அப்படி செய்யறாங்களா இல்லையா? அப்ப இந்த சிறப்பு அடைவதாக இருந்தா இந்த சிகிச்சை முறையை நீங்க செய்யக்கூடாது. அந்த ஹதீஸ்ல கடைசி என்ன வருது தெரியுமா? வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து செயல்படுவாங்க, நம்பிக்கை வைத்து செயல்படுவாங்க. இவங்க தான் அந்த 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போறவங்க. இந்த எல்லா விஷயத்தை நீங்க கவனிச்சீங்கடா, எல்லாம் என்ன அவ்வளவு நம்பிக்கையில உறுதியா இருப்பாங்க. எந்த ஒரு மூட நம்பிக்கையும் அவங்களோட வாழ்க்கையில வராது. எந்த ஒரு மூட நம்பிக்கையும் அவர்களை செல்வாக்கு செலுத்தாது, அவர்கள ஆதிக்கம் செலுத்தாது என்றுதான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்து முதலாவது ஹதீஸ் என்ன? நபி அவர்கள் எதெல்லாம் இல்லைண்டாங்க? அதாவது தொற்று நோய் இல்லை என்பது உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். இரண்டாவது சஃபர் மாத பீடை என்பது கிடையாது என்றார்கள். மூன்றாவது சகுனம் என்பது கிடையாது என்றாங்க. அடுத்து நாலாவது என்ன? அதாவது ஆந்தை சகுனம். ஆந்தை இருக்குதா இல்லையா? ஆந்தை. இந்த ஆந்தையை பொறுத்தவரையில அறியாமை காலத்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னவென்றால், யாராவது மரணித்து விட்டால் அவருடைய உயிர் வந்து ஆந்தைக்குள்ள வந்துடுது என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நம்பிக்கையும் இதுவும் கிடையாது. அல்லாஹ் ஒரு மரணித்தால் அவரது ரூஹ் எங்க இருக்குதுன்னு மார்க்கம் சொல்லுது, அங்குதான் இருக்கும். எனவே நறுமை சகோதரர்களே, நான் உங்களுக்கு இந்த ஹதீஸை ஏன் சொல்கிறேன் என்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நபி அவர்கள் சமூகத்தில் எவைகள் எல்லாம் மூட நம்பிக்கைகளாக இருந்தனவோ அந்த அனைத்தையும் தகர்த்தெறிந்தார்கள், உடைத்தெறிந்தார்கள். அதற்கு முன்னால் அமைதியா இருக்கல்ல. இதை சொன்னா பிரச்சனை வரும், இதை சொன்னா எதிர்ப்பார்கள், அப்படித்தானே சமூகத்துல. இதெல்லாம் நாங்க ஏன் சொல்ல வீண் பிரச்சனைகள் என்று மௌனமாக இருக்கவில்லை. மூட நம்பிக்கைகளை எல்லாம் களையெடுத்தார்கள், அவைகளை அடியோடு தகர்த்தெறிந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் என் அருமை சகோதரர்களே, இந்த ஒடுக்கத்து புலன் சம்பந்தமான அந்த சப்ஜெக்டை நான் எனது இரண்டாவது உரையிலே சொல்கிறேன் என்று முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹு லி வலக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹகீம் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இந்த சஃபர் மாதத்துடைய இறுதி புதன்கிழமையை பொறுத்தவரையில இதை ஒடுக்கத்து புதன் என்று சொல்றதுக்கு இவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாதம் வைக்கிறாங்க, நபி அவர்கள் சஃபர் மாதத்துடைய கடைசியில தான் நோய்வாய்ப்பட்டாங்க அப்படி என்ற ஹதீஸ். இப்ப நபி அவங்க மரணிப்பதற்கு முன்னால எத்தனை நாள் நோயோடு இருந்தாங்க? 14 நாட்கள். இப்படி வருது, 14 நாட்கள் நோயோடு இருந்தார்கள்.
என்ற ஒரு செய்தி. அதுல ஒரு 11 நாள் வரைக்கும் நபி அவங்க தொழுகையை நடத்தினாங்க, தொழுவித்து இமாமத் செய்தாங்க. அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கடா, இப்ப ரபியுல் அவ்வல்ல மரணிக்கிறாங்கடா, சஃபர் மாதத்துடைய கடைசியில நோய் வாய்ப்படுறாங்க, சஃபர் மாதத்துடைய இறுதியில். அப்ப எனவே இப்ப சஃபர் மாதத்துடைய இறுதியில நோய்வாய்ப்பட்டாங்க என்பதற்காக அவங்க நோய்வாய்ப்பட்ட நாளை நீங்க ஒரு மோசமான நாளா சித்தரிக்கிறதாக இருந்தா, நீங்க உண்மையிலே இந்த வாதத்துல நியாயமானவர்களாக இருந்தா அவங்க மரணித்த நாளை எப்படி கொண்டாடுவீங்க? இதை நீங்க சொல்றீங்க, அதாவது கூடாதுன்றீங்க, இது ஒரு துர்ப்பாக்கியமான நாள்னு சொல்றீங்க. அப்படி என்றால் ரபியுல் அவ்வல்ல மரணிக்கிறாங்க, மரணித்த நாள் என்ன செய்கிறார்கள் இவர்கள்? கொண்டாடுகிறார்கள். அப்ப தெளிவான முரண்பாடா இல்லையா? அப்ப அதை விட எங்க மிக மோசமான நாளா எது இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா மரணித்த நாள். அப்ப மரணித்த நாளை கொண்டாடுகிறார்கள். அப்ப தெளிவான முரண்பாடு. அடுத்து என்ன இவங்களோட வாதங்கள்ல, இப்ப அந்த நாள் நிறைய பலாய் முசீபத்துகள் எல்லாம் இறங்குதுன்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சு நீங்க ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? கடற்கரையில போய் காலை நனைக்கிறது, ஆற்றுல போய் குளிக்கிறது, அதே மாதிரி புல்வெளிகள்ல போய் என்ன செய்யறது? உட்காருவது, அதே மாதிரி மாவு இலைகள், இந்த இலைகள்ல குர்ஆன் வசனங்களை எல்லாம் எழுதி கரைத்து குடிப்பது, இப்படி பல சடங்குகள். கடைசியில் எங்க சினிமாவுக்கு போறதுல அதெல்லாம் முடியும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக பாத்தீங்கன்னு சொன்னா இதற்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு அடிப்படை, இதெல்லாம் சொல்லுவாங்க தகர்த்தெறிந்த விஷயங்கள். இவைகளெல்லாம் நபி அவர்கள் தகர்த்தெறிந்த விடயங்கள். இப்ப நீங்க ஒரு நோய்க்கு சிகிச்சை செய்வதாக இருந்தால் அதற்கு மார்க்கம் அனுமதித்த வழிமுறைகள் இருக்கின்றன, அவ்வாறு சிகிச்சை செய்து கொள்ளலாம். மார்க்கம் தடுத்த முறைகள்ல நாங்க எதையும் அணுகக்கூடாது. இவைகள் எல்லாம் மூட நம்பிக்கைகள். இவைகள்ல இருந்து நாம் முழுமையாக நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நபி அவர்கள் இந்த வாயில்களை எல்லாம் அடைத்தார்கள். நபி அவர்கள் இந்த வாயில்களை எல்லாம் அடைத்தாங்க. இப்ப ஊர்ல பாருங்க, ஒரு தலைவர் வாரார், ஒரு தலைவர் வந்துட்டு போனார், ஒரு தலைவர் வருகிறார், மழை பெய்கிறது என்றால் பார்த்தீர்களா, நமது தலைவர் வந்தார், மழை கொட்டென்று கொட்டுகிறது சொல்றாங்களா இல்லையா? இப்ப நபி அவர்களுடைய மகன் மரணித்த நாள்ல, இப்ராஹிம் மரணித்த நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. கிரகணம் எல்லாம் சாதாரணமா ஏற்படக்கூடிய விஷயமா? மழை என்றா அப்ப மழை என்ன செய்யும்? பெய்து கொண்டே இருக்கும். மழைக்கே என்ன செய்கிறார்கள்? நமது தலைவர் வந்தார், மழை பெய்து என்கிறார்கள். எப்படியாவது என்ன செய்யறது? புகழ சேர்த்துருவேன். இப்ப நபியுடைய மகன் மரணித்த நாளில் கிரகணம் ஏற்பட்டது. இப்ப சஹாபாக்கள் எப்படி பேசிக்கொள்றாங்க? நபியுடைய மகன் மரணித்ததால் கிரகணம் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். உண்மையில நபி அவங்க மிகப்பெரிய கவலையில் இருக்கிறான். நபி அவர்களுடைய கவலையை ஹதீஸ்கள் மூலமா பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்ப யாராவது மரணிச்சா, எங்களுக்கு மிக நெருக்கமானவங்க யாராவது மரணிச்சுட்டாங்கன்னு வைங்க, நாங்க வீட்டுல இருக்கிறோம், பலர் முன்னால பேசுவாங்க, சலாம் சொல்லுவாங்க, நமக்கு யாரு வந்தாங்க, யாரு சலாம் சொன்னாங்கன்னு கூட தெரியாது. அவ்வளவு கவலையில் இருப்போம். சில நேரம் சலாம் சொன்னாலும் நாங்க பதில் சொல்ல மாட்டோம். ஏன்? நாம் அவ்வளவு பெரிய ஒரு கவலையில் இருக்கிறோம். இப்ப நபி அவங்களும் அப்படி ஒரு கவலையில இருக்கிறாங்க. ஆனா நபி அவங்க சொன்ன வார்த்தைகளை காதுல வாங்குறாங்க. அந்த கவலையில கூட நபி அவங்க மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறி சொல்றாங்க, மக்களே, யாருடைய பிறப்பிற்காகவோ யாருடைய இறப்பிற்காகவோ கிரகணம் ஏற்படுவது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு கவலையிலும் உடனே மிம்பர்ல ஏறி பேசிக்கொண்டது கொஞ்சம் பேர் தான், எல்லோருக்கும் சொல்கிறார்கள். எல்லோருக்கும் நபி அவங்க சொல்றாங்க, மக்களே, யாருடைய பிறப்பிற்கோ யாருடைய இறப்பிற்கோ கிரகணம் ஏற்படுவது கிடையாது. இது அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ள மிக பெரும் 2 அத்தாட்சி தான் இந்த சூரியனும் சந்திரனும். இது அல்லாஹ் ஏற்படுத்துவது மக்களை அச்சத்துக்குள் ஆழ்த்துவதற்காக. மக்கள் பயப்பட வேண்டும், திருந்த வேண்டும், பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்க வேண்டும். இதற்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கிரகணத்தை ஏற்படுத்துகிறானே தவிர இதற்கு அல்ல என்று உடனே மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கடா. நபி அவங்க எந்த வாயிலை அடைச்சாங்க? நபி அவர்கள் எந்த வாயிலை அடைத்தார்கள்? ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கை சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தப்படுத்தப்படுது. உடனே நபி அவர்கள் அந்த வாயிலை அடைத்தார்கள். நறுமை சகோதரர்களே, இது போன்ற எத்தனை இடங்கள் நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, அந்த ஹுதைபியாவுடைய காலை பொழுதுல நபி அவங்க சுபகை தொழுது முடித்தவுடன் பாருங்க, சுபகு தொழுகையை முடிக்கிறாங்க, முடித்தவுடன் சஹாபாக்களை நோக்கி திரும்பி சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு என்ன வகை அறிவித்தான் தெரியுமா என்று கேட்கிறான். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்று உங்களில் பலர் காலை பொழுதை அல்லாஹுவை நிராகரித்தவர்களாக அடைந்திருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பயங்கரமான வார்த்தை. அல்லாஹுவை நிராகரித்தவர்களாக அடைந்திருக்கிறீர்கள். இன்னும் சிலர் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களாக அடைந்திருக்கிறீர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் பதறி போய் விட்டார்கள், பயந்து விட்டார்கள். இவ்வளவு கடுமையான வார்த்தை. விளக்கம் கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, யாரெல்லாம் அன்று மழை பெய்திருந்தது,
யாரெல்லாம் இன்ன நட்சத்திரங்களின் காரணமாகத்தான் நமக்கு மழை கிடைத்தது என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள், நட்சத்திரங்களை நம்பியவர்கள். நாங்க கூட சர்வசாதாரணமாக போற போக்குல என்ன சொல்றோம்? தீபாவளிக்கு மழை, பொங்கலுக்கு மழை, கிறிஸ்துமஸுக்கு மழை. இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமா சொல்றக்கூடிய வார்த்தைகள் நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை. இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க. அவங்களும் சர்வசாதாரணமா சொல்றாங்க. பழக்கத்தில் இன்னென்ன நட்சத்திரங்கள் மூலம் தான் நமக்கு மழை வந்துச்சுன்றாங்க. இன்னென்ன நட்சத்திரங்களின் மூலம் தான் நமக்கு மழை வந்ததுன்றாங்க. நபி அவர்கள் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் சொன்னான், என்னை இவர்கள் நிராகரித்து நட்சத்திரங்களை ஈமான் கொண்டார்கள், நம்பி விட்டார்கள். அடுத்து என்ன சொல்றாங்க? முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொன்னார்களோ அவர்கள் என்னை நம்பியவர்கள், நட்சத்திரங்களை நிராகரித்தவங்க. அப்ப இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க என் அருமையான சகோதரர்களே. இப்ப நாங்க சர்வசாதாரணமா இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள், மழையை நாங்க எதோடெல்லாம் சம்பந்தப்படுத்துறோமா இல்லையா? அப்ப அதெல்லாம் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் என்று பாருங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ் என்று சொல்கிறான். மழையை அவன் தான் பொழிவிக்க செய்கிறான். மிக அழுத்தி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. வஹுவல்லதி என்ற என்ன அர்த்தம்? மிக அழுத்தமாக. வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ், அவனே மழையை பொழிவிக்க செய்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் சாதாரண. அப்ப நபி அவங்க இந்த வாயிலெல்லாம் உடனே அடைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். சமூகத்தை என்ன செய்யும்? ஷிர்கின் பால் இட்டு செல்லும். ஷிர்கான நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள். இந்த வாயில்கள் நபி அவர்கள் அடைத்தாங்க. நபி அவங்க மரணிக்கின்ற போது என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? நம்ம மரணிப்பதற்கு ஓரிரு நாட்கள் இருக்கும்போது நபி அவங்க என்ன துவா செஞ்சாங்க? அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா, யா அல்லாஹ் எனது கபரை கொண்டாடப்படுகின்ற இடமாக ஆக்கிவிடாதே, வணங்கப்படுகின்ற இடமாக ஆக்கிவிடாதே என்று சொல்லுவாங்க, துவா செஞ்சாங்க. எவ்வளவு முக்கியமான துவா. ஆயிஷா தான் சொல்றாங்க, நபி அவர்கள் திறந்த வெளியில அடக்கப்பட்டிருந்தாங்கடா அந்த இடத்தை வணங்கமிடமாக எடுக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் வீட்டில் அடக்கப்பட்டாங்க. வீட்டில் அடக்கப்பட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, ஏன் இந்த ஷிர்க்குடைய வாயில்கள் திறந்து விடப்படக்கூடாது? அதனால்தான் என்ன செய்து வரலாற்றில் பலர் என்ன செஞ்சாங்க? வழிகேட்டுக்கு போனாங்க, வழிகேட்டுக்கு சென்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு இஸ்லாமிய மார்க்கம் நீங்க எடுத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை எப்படியெல்லாம் ஒழித்தது. நபி அவங்க இறுதி ஹஜ்ஜில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ். எப்படி அழகான வார்த்தை என்றால், இறுதி ஹஜ்ஜில் நபி அவங்க மக்களுக்கு அரஃபாவில் உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே சொல்கிறார்கள், அதாவது ஜாஹிலிய அனைத்து பழக்க வழக்கங்களும் தகுத்த கதமைய மௌது என்றாங்க. தகுத்த கதமைய மௌது என்ன? எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு புதைக்கப்படுகிறது. எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு புதைக்கப்படுகிறது. எதெல்லாம் அறியாமை கால பழக்க வழக்கங்களோ, அறியாமை கால கலாச்சாரங்களோ, அறியாமை கால நம்பிக்கைகளோ, அந்த அனைத்தும் நபி அங்க எதற்கும் விதிவிலக்கு அளிக்கவில்லை. அந்த அனைத்தும் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு புதைக்கப்படுகிறது. இப்ப எவனாவது ஒருத்தன் அதுல ஒன்று எடுத்து உயிர்ப்பிக்க போறான்னா அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருப்பான். நபி அவங்க புதைத்து விட்டவைகளை, தனது பாதங்களுக்கு கீழ் போட்டு புதைத்தவைகளை இப்போ ஒருத்தன் என்ன செய்ய போறான்? அதுல ஒன்று எடுத்து நான் உயிர்ப்பிக்க போறேன்னா அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன். அதுதான் ஹதீஸ் வருது புகாரில். நபி அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக கோபத்துக்குரியவர்கள் மூவர். கடுமையான ஹதீஸ், மிக கடுமையான எச்சரிக்கை. நாளை மறுமையில் அதாவது அபகது இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய கோபக்காரர்கள் மூவர். அதுல நபி அவங்க சொன்னாங்க, அந்த மூவர் யார்? முதலாவது ஆள் முல்ஹிதுன் ஃபில் ஹரம். ஹரம் இருக்குதானே, ஹரம், புனித ஹரம். அந்த ஹரம் எல்லைக்குள்ள போய் பாவம் செய்கிறவன். அல்லாஹ் பாதம். இன்றைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஹரத்துடைய புனிதத்துவம் கூட மக்களுடைய உள்ளத்துல இல்லாமல் போகுது. அங்க போனீங்கன்னா ஏதோ ஒரு சுற்றுலா தலத்துக்கு போன மாதிரியும், ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி சிலர் என்ன செய்யறாங்க, அங்க நடந்து கொள்றாங்க. ஹரம் ஏரியாண்டா அந்த ஹரம் எல்லைக்குள்ள எவ்வளவு புனிதத்துவம் பேணப்பட வேண்டும். பெண்கள் தங்களுடைய ஆடை எவ்வளவு பேண வேண்டும், ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை பேண வேண்டும். பாவத்தை எண்ணி கூட அங்க பார்க்க கூடாது. எப்படி வருது குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, பாவத்தை எண்ணி கூட பார்க்க கூடாது. ஹரம் எல்லைக்குள்ள ஒரு அநியாயத்தை நாடினாலே, செய்வதாக குர்ஆன்ல வரல, நாடினாலே அவனை நோவினை தரும் வேதனையை கொண்டு பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பாவமான சிந்தனை கூட அங்க வரக்கூடாது. அப்படியான அந்த ஹரம் எல்லைக்குள்ள எவனாவது பாவம் செய்தால் அவன் அல்லாஹ்விடத்துல கடுமையான கோபத்துக்குரியவன்.
இது முதல் விஷயம். இரண்டாவது நபி அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கடும் கோபத்துக்குரியவன் யார் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வளவு மார்க்கம் அழகா சொல்லித்தரப்பட்டு, இவ்வளவு அழகான வழிகாட்டல் வழங்கப்பட்டு, எவன் அறியாமை கால ஜாகிலிய நடைமுறைகளை இஸ்லாத்தில் உருவாக்க விரும்புகிறானோ, இஸ்லாமிய மார்க்கத்தில் உருவாக்க விரும்புகிறானோ, அவன் அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்துக்குரியவன். ஏன்னா அவ்வளவு அழகா மார்க்கம் சொல்லி தரப்பட்டிருக்கு. நபி அவங்க எப்படி சொல்றாங்க? தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹான்றான். ஒரு வெண்மையான மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்கிறேன், இதனுடைய இரவும் பகலை போன்றதுன்றான். அதாவது இருள் கிடையாது, அவ்வளவு தெளிவான மார்க்கம். இதில் இருந்து கொண்டு ஒருத்தன் ஜாகிலிய நடைமுறைகளை உயிர்ப்பிக்க நினைப்பான் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய கடும் கோபத்துக்குரியவன். மூன்றாவது ஆள் யாரு? அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்துக்குரியவன். அதாவது என்ன செய்யறான்? ஒருவரை அநியாயமாக கொலை செய்வதற்கு தூண்டுகிறான், பணத்தை கொடுத்து கொலை செய்யறான். இப்படியெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? இப்படி அநியாயமாக ஒருவனை கொலை செய்வதற்கு தூண்டக்கூடியவன், காரணமாக இருப்பவன் அல்லாஹ்வுடைய கடும் கோபத்துக்குரியவன். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும். நமது பெண்கள்கிட்ட நிறைய இவைகள் இருக்கின்றன. நமது பெண்கள்கிட்ட நிறைய இவைகளை நாங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவங்கள்ட்ட அவசரமாக இவைகள் ஊடுருவுகின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது நாம் நமது இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை எப்படி தூய்மையாக்க வேண்டுமோ அதே போல் நமது கொள்கையை நாம் தூய்மையாக பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கொள்கையில எந்த ஒரு அசுத்தமும் கலந்துவிடக்கூடாது. அதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.